இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து நான் எடுக்கும்போதுமே உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பாசியுமே போயிடுச்சு. அது பார்க்கும்போது நம்ம சாரியில் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த பார்டரில் அப்புறம் இந்த ப்ளவுஸில் காமிச்சல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்திருக்கு. உடுக்கும்போது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் பாசி இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக தான் தெரிஞ்சிச்சு. சரி இன்றைக்கி இதை உடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். அதுவும் நைட்டெலாம் இது வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கள் சர்ச்சில் வந்து அசனம், அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அவங்க சேலரி போடணும் அப்படின்ட்டு வரல. சர்ச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், நாங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். அதனால் நான் பாப்பா தம்பி எல்லாருமே அப்படி நடந்தே போயிட்டோம். போகியுமே அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. ப்ரேயர் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அசன விருந்து வச்சாங்க. ப்ரேயர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு சர்ச்சில் உள்ள சிஸ்டர் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, நல்லா அன்பாக பேசுவாங்க. அவங்க வந்து டீச்சர் தான். அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அசன சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாமே இருந்துச்சு. ஒரு கூட்டும் வச்சுருந்தாங்க. சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்மளுக்கு அசன சாப்பாடு அவங்க எப்படி செஞ்சாலுமே அந்த டேஸ்ட் வந்துடும். ஏன்னா இது கர்த்தருடைய சாப்பாடு. வராதவங்களுக்கு வந்து சர்ச்சில் டோக்கன் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் வரல அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அதை தான் சாப்பாடை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான். பாப்பா வந்து அப்பா ஆஃபீஸை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா, பாப்பா வேண்டாம் இன்றைக்கி சேலரி வாங்குறதுக்காக ஆட்கள் நிறையா வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்பாவை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன். பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அது என்னமோ தெரில, பசங்க வரணும்னு சொன்னாங்கன்னொடனே உடனே வாங்கன்றதாங்க. இதே ஒரு வேலையில் இருக்காங்க, நம்ம ஒரு கால் பண்ணால் என்ன என்ன அப்படின்ட்டு ஒரு வேகமாக பேசுவாங்க. இது எல்லா அப்பா அம்மார்களுக்கும் உள்ள இயல்புன்னு தான் நினைக்கிறேன். பசங்கன்னா ஒரு சப்போர்ட்டு தான். அதுக்கப்புறம் அங்கே போனோம். நிறைய பேர் சேலரி வாங்க அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தாங்க. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். லைட்டாக கேப் இருந்தோன்னே பாப்பா உள்ளே போயிட்டா. உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருந்தா. மகா யாஸ்னோட மட்டும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை பேரோட அப்பா இப்படிலாம் இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.